வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பை பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ஸில், இந்தியன் மார்க்கெட்ஸில். மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே ஒரு மைனர் ரேலி இருந்துச்சு. இந்த பீஸ் டீல் வந்ததுக்கப்புறம் மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. நேற்றுக்கு கூட நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 23,918 ரேஞ்சில் வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் லெவலான 24,000 வந்து பிரேக் பண்ணி மேலே நல்லாவே க்ளோஸ் ஆகி டெசிசிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் சைன். எஃப்ஐயும் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ க்ரூட் ப்ரைஸஸும் நல்லாவே ஃபெயில் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸுமே மோர் தென் 50% கிராஷ் ஆகி ப்ரீ வார் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ நிஃப்டி எண்ட் ஆஃப் தி டே க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,085 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.4% ஹையர். காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,000 மேலே ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு. திரும்ப அங்கேருந்து திரும்ப வந்து பிரேக் பண்ணி 24,100 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு, திரும்ப அங்கேருந்து பை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்ஸ் இருக்கும் அந்த ரீபொசிஷனிங் பண்ணும்போது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ் க்ளோசிங்கில் தான் வந்து செட்டில் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 57,585 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.5% ஹையர். சென்செக்ஸுமே 77,155 வந்து செட்டில் ஆயிருக்கு, 0.45% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் நல்லாவே கூல் டவுன் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி 50% கூல் டவுன் ஆயிருக்கு. 13.18 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.13% லோவர். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்ஸில் மோர் தென் 100 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க, 101.59 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா வேற நேற்றுக்கு ஸ்லைட்லி செல்லிங் சைடில் இருந்த மாதிரி இருந்துச்சு, 0.something லேக்ஸில் தான் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,561 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ அண்ட் டிஐ போத் பையிங் ஜோனில் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. க்ரூட் ப்ரைஸஸ் விழ இதுவுமே பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ருப்பியுமே நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்றைக்கி டியூ இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். நாளைக்கு நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு 2-3 டேஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்குமே ஒரு மோர் தென் ஒரு 7% ரேலி இருந்துச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 3.02% ஹையர், ஹிண்டால்கோ வந்து ஒரு 2.6% ஹையர். ஸோ டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎம்பிவி இன்றைக்கி நல்லாவே அடி வாங்கியிருக்கு, மோர் தென் 8%, 8.30% லோவர். சிப்லா பார்த்தீங்கன்னா 1.63% லோவர். ஓஎன்ஜிசி இந்த ஃபாலிங் க்ரூட் வந்து ஓஎன்ஜிசி வந்து கெப்ட் ஆன் ஃபாலிங்காக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு 1.29% இன்றைக்குமே லோவரில் வந்து செட்டில் இருக்குது. ஸோ கெய்னர்ஸில் அகெயின் மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று மைல்டு பாசிட்டிவாக பார்க்கப்படுது, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்ஸில். ஐடி அண்ட் மெயினாக சொல்ல போனால் ஐடி அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி வந்து நல்லாவே ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,123 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.52% ஹையர். ஸ்மால் கேப் வந்து 18,623 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.79% ஹையர். மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் 24,781 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.09% ஹையர். ஸோ இன்றைக்கி ப்ராட் பேஸ்டு பையிங் இருந்திருக்கு. பட் செக்டரல் வைஸ் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் மிக்சடாக இருந்துச்சு. பட் ப்ராடர் மார்க்கெட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மெயின் மார்க்கெட்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, விச் இஸ் அ குட் சைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ ஒரு 0.62% லோவர், ஒரு மைனர் ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம். நல்லாவே ரேலி ஆகிருந்துச்சு க்ரூட் ப்ரைஸஸ் விழும்போது. இந்த ஆட்டோ மெயினாக இந்த இண்டெக்ஸ் காட்டுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டிஎம்பிவி 8.3% லோவராக இருந்துச்சு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் மைனர் 0.17% லோவர். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 0.05% லோவர். இன்றைக்கி ஐடி நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, 0.85% ஹையர். ரியாலிட்டி இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங், 0.43% லோவர். நிஃப்டி மெட்டல் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, முன்னாடியே பார்த்தோம், 1.01% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ அண்ட் ரியாலிட்டி மைனர் ப்ராஃபிட் புக்கிங்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி நீங்கள் சப்போர்ட் பண்ணதும் மெட்டல் ஸ்டாக் சப்போர்ட் பண்ணதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னுமே ஐடி செக்டர் வந்து நல்லாவே டவுன் ஆகிருக்கு. நம்ம இன்னும் ரெக்கவர் ஆனால் தான் நம்ம மார்க்கெட்ஸ் வந்து ஃபர்தர் அப்மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்துலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டாலர் இண்டெக்ஸ் $99.6 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்லைட்லி அப்ரிஷியேட் ஆகி 94.53 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த பிசியில் வந்ததுலேருந்து கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்குமே ஸ்லைட்டில் இன்க்ரீஸ் ஆகி 4,331 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நல்லாவே ஃபால் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி ஸ்லைட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் ஒரு 0.8% ஹைக் இருக்குது, $79.61 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மைனர் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, 0.08% ஹையர். டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் நெகட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, 0.02% லோவர்.
மெயினாக பார்க்க வேண்டியது நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், S&P ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் பாசிட்டிவ் சைன் காமிச்சிட்டு இருக்கு. நம்ம ஃபெட் அவுட்கம் பார்க்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்கம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாகவே அதை தான் கீழே வாட்ச் பண்ண போகுது. ஆல்தோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து நான் ஈவெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாலுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது ஃபெட் சேர்மன் கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அகெயின் க்ரூட் ப்ரைஸஸையும் நம்ம கீழே வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது 2 தான் நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 17th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.